பரலோக ராஜ்யம், பரலோகம். பரலோகம் அப்படின்னா போயிட்டு ஒரு ஹெவன்லலாம் வெள்ளை வெள்ளை துணி போட்டுக்கிட்டு எப்போவுமே பாடிக்கிட்டு ப்ரைஸ் பண்ணிவிட்டு காட் முன்னாடி நின்றுட்டு கையை தூக்கிட்டு அந்த குரு தொலை பிடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் எல்லாருக்கும் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற பிளேஸ் சொல்ல பரலோக ராஜ்யம். இப்போ எப்படி இந்த உலகத்தில் கவர்மெண்ட் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்க, எப்படி அவங்கள பாதுகாக்கிறாங்க, அதுக்கு ஆர்மி ஃபோர்ஸஸ் இருக்குது, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது, இல்லை பணிகள் என்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. அதுக்குன்ட்டு சில மந்திரிகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ. அது எல்லாமே ஒரு மனுஷனுக்காக. அதுதான் பரலோக ராஜ்யம் என்றதும். இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறத, உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம். ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் தலைவர் தேவன், அவர் தான் காட். ஸோ அவர் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறதுனால தான் ஒருத்தன் வேலைக்கு போகிறான். அவர் ஒருத்தனை இயக்கி கொண்டிருக்கிறதுனால தான் அவனுக்கு மூளை வேலை செய்யுது. ஆண்டவர் ஒருத்தனை இயக்கி கொண்டிருக்கிறதுனால தான் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குது. ஆண்டவர் ஒருத்தனை இயக்கி கொண்டிருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அவனுக்கு மைண்டு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ், அந்த ஞானம் வெளியே வருது. காட் இயக்கி கொண்டிருக்கிறனால தான் ஒரு மனுஷன் வேலை செஞ்சு ஒரு நியூ மாடல் கார்ஸை உண்டாக்குறான். ஒரு காட் இயக்கி கொண்டிருக்கிறதுனால தான் ஒரு மனுஷன் புதுசாக கண்டுபிடிக்கிறான், சமைக்கிறான், சாப்பாடுறான், வேலை செய்கிறான், துணிகளை போட. அப்போ எல்லாமே நம்மளுக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், துணி கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளுக்கு மூச்சு கொடுக்குறதா இருக்கட்டும். பரலோக ராஜ்யன்றது ஒரு பாகத்தை மனுஷன் வாழ்கிற ஒரு லைஃப்பை கவர்ன் பண்ணி, அதாவது ஒரு லைஃப்பை இயக்கி இன்னொரு இடத்துல இயக்காமல் போகிறதில்ல. ஒரு மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பு அது நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட பரலோக ராஜ்யத்திலிருந்து காட் அதை இயக்கணும். இல்லை காட் ஒருத்தனுக்கு டிசீஸ் அலோவ் பண்ணார் அப்படின்னா அவன்தான் டிசீஸில் அடிபட்டு மரணத்துக்கு எதுவாக மறிக்க போவான். கேன்சர், எய்ட்ஸ், HIV, ஃபீவர், கோல்டு எல்லாமே. ஒருத்தனுக்கு கோல்டு வருது, ஒருத்தனுக்கு ஜுரம் வருது அப்படின்ட்டு காட் அந்த ஜுரத்தை, டிசீஸை கூட இயக்கணும். அவர் தான் இயக்கணும், அவர் தான் எல்லாமே. இந்த உலகத்தில் இருக்கிற காற்றாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல ஆறுகள் இருக்கணும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸில் வரணும், இந்த உலகத்தில் எந்த இடத்துல இதுக்கு மேலே கடல் தண்ணி உலகத்திற்கு வரக்கூடாது, நிலத்திற்கு வரக்கூடாது, எல்லாமே கவர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறது காட். அவருடைய ராஜ்யம் அவர் நிர்ணயிக்கிறது தான். ஒருத்தன் டேப்லெட்ஸ் கண்டுபிடிக்கிறானா கூட அது காடுடைய அருள் தான். காட் தான் அதுக்கேற்ற ஞானத்தை கொடுப்பார். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே காட் அவருடைய கிங்டம் தான் செய்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் யோசிக்கலாம், அது எப்படிப்பா, ஜுரம் வந்தால் கூட அவர் தான், கோல்டு வந்தாலும் அவர் தான், கேன்சர் வந்தாலும் அவர் தானா அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு கோட்பாடை வச்சுருக்கிறார். ஜில்லுன்னு சாப்பிட்றாங்களா, கண்டிப்பாக அதை சாப்பிடும்போது உள்ளே அஃபெக்ட் ஆகிட்டு இல்லை இந்த மாதிரியான சில பல வியாதிகள் வரணும் அப்படின்ட்டு காட் நிர்ணயம் செய்ததுனால தான் அது நம்மளுக்கு வருது. அந்த கோட்பாடு வழியில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்னால் ஆண்டவர் ஏற்கனவே அதுக்கான ஒரு விதிமுறைகளை வச்சுட்டார். ஒருத்தன் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு ஊதியம், ஒருத்தன் உழைத்தால்தான், அவன் வேர்வை சிந்தினால்தான் அவனுக்கு அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட் என்ன ரூல் போட்டிருக்கிறாரோ அந்த ரூல் படி நடந்தே தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே காட். ஸோ நம்மளுக்கு அதனால தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஓட்டு போட்டு ஒரு மனுஷன் பிரசிடெண்ட்டாக, பிரைம் மினிஸ்டராக வராங்க அப்படின்னா அது வந்துட்டு உலக பிரகாரமான பார்வையில் ஓட்டு போட்டு வர வைக்கிறது. ஆனால் பிறருடைய மனசில் ஏவி இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் நிர்ணயம் பண்ணிட்டார் அப்படின்னா, காட் சொல்லிட்டார் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க, அவங்க சிந்தனையில் அப்படி தான் ஓடும். ஆண்டவர் சிலரை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார், சிலர் பரிசுத்தத்தான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். சில பேர் ஈவலாக திங்க் பண்ணுறாங்களா, சில பேர் ரொம்ப பாவியாக இருக்கிறாங்க, ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிறாங்க, காட் அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா காட் ஒரு ஃபோர்ஸ் அலோவ் பண்ணார், ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அலோவ் பண்ணுறார். அவங்க கேவலமாக சிந்திக்கணும், அவங்க தவறாக பண்ணணும், அவங்க விபச்சாரம் பண்ணணும், வேசித்தனம் பண்ணணும். ஆனால் காடுடைய சித்தம் அப்படி கிடையாது.
அவங்க அது பாவம் பண்ணணும்னு காடோடைய சித்தம் கிடையாது. ஆனால் காடோடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு உலகத்தில் இருக்கிற சின்ன பூச்சியிலேருந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டாம், ஃப்ளட் எதுவாக இருந்தாலும் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் உலகத்தில் நடக்கவே நடக்காது. சின்ன ஒரு ஸ்பேரோ, பைபிள் சொல்லுது, ஒரு சின்ன ஒரு குருவி கீழே வந்து விழுந்தால் கூட அது பிதாவின் சித்தம் இல்லாமல் பிதாவுக்கு தெரியாமல் விழாதான். அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உலகத்தில் இருக்கிற இந்த பெரிய பெரிய மூவ் பண்ணாத இந்த மவுண்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை சூரியன் டெய்லி அதோடைய ஒர்க்கை பார்த்து கொண்டு இருக்கிற சூரியன், இல்லை உலகம் எப்படி சுழல்கிறது, உலகம் சூரியனை சுற்றி வர்றது, இது எல்லாமே நம்மளுடைய பார்வையில் அது ஒரு இயற்கை, அதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காட் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார் அப்படின்னா நடமாடி கொண்டு இருக்கிற எல்லாமே டொப்புன்னு கீழே விழுந்து அப்படியே சேல் நடந்துட்டு போயிடும். பிகாஸ் ஏன்னா காட் அதை லைவாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் எதுவுமே டெட் கிடையாது. காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் டெட், ஹீ இஸ் அ காட் ஆஃப் அலைவ். ஸோ காட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், அவர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே சுழன்று கொண்டு இருக்கும். காட் இல்லை அப்படின்னா அந்த உலகம் எப்படி சுழலும்? அவர் தான் அதோட சுழலை வைக்கிறார். நம்மளுக்கு அது ரெகுலராக ஒரே பேட்டர்னில் நடக்கிறதுனால அது நார்மல், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. காட் இஸ் கண்ட்ரோலிங். காட் அதை சுற்றுறாரு. காட் மனுஷன் அவ்வளோ நேசிக்கிறதுனால அவன் என்ன தான் பாவம் பண்ணாலும் அவனுக்கு மழையை பெய்ய வைக்கிறார், அவனுக்கு வெயில் காலத்தில் வேலை கொடுக்குறார். காட் நினச்சார் அப்படின்னா இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ்த்தரமாக, அசுத்தம், வேசித்தனம், ஃபுல்லாக விக்கிரகம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிலை மட்டுமே அனுமதிச்சு உள்ளே இருக்கிற எல்லாருமே சுட்டெருக்கி அவங்க எப்படி எரிஞ்சு போனால் என்ன, அவங்க அது வெயில் தாங்க முடியாமல் செத்து போனால் என்ன, வீடு கூரைகள்லாம் எரிஞ்சு போனால் என்ன, இது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே ஆண்டவர் அப்படியே அன்பே இல்லாமல் அப்படியே விட்டுறவர் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதன் காலத்தில் மழை வருது, அதன் காலத்தில் வெயில் அடிக்குது, அதன் காலத்தில் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது. பாரபட்சமே இல்லாமல் நல்லவங்களும் இருக்கிறாங்க, உலகத்தில் கெட்டான, பட் காட் எல்லாருக்குமே நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ உலகத்தில் எதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, எல்லாமே ஆல்மைட்டி காட் தான். அதனால தான் ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களை தீமைக்கு உட்படுத்தாதேயும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா டு நாட் லீட் அஸ் டு டெம்டேஷன், சோதனைக்கு எங்களை உட்படுத்தாதேயும், எல்லா தீமையிலிருந்தும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ காட் விலக்குனார் அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா போகும். காட் அதை அனுமதிச்சார் அப்படின்னா எல்லா தீமையும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போது தீமையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான், நரகம் என்கின்ற உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவர் தான். காட் ஒன் செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டார்னா நரகத்தில் இருக்கிற ஆவி கூட இருக்கட்டுமே, இல்லை ஏஞ்சல்ஸாக இருக்கட்டுமே, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவாங்க. பிகாஸ் அவர் தான் லைஃப். அவர் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே உயிர் இருக்கும். ஒரு பிளான்ட், ஒரு செடி, அது கூட விதை போட்டு அது கூட வளருது அப்படின்னா காட் உயிரோடு இருக்கிறார், அவர் அதை வளர வைக்கிறார். அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது, காற்றே இருக்காது. ஏன்னா காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை உருவாக்குனவரே காட் தான். ஸோ எல்லாமே காட். அதனால தான் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு என்ன தேவையோ அது காட் கிட்ட போய் சொல்லுங்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், ஒரு மனுஷனை மாற்றுறதா இருக்கட்டும், ஒருவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தன் பரலோகத்திற்கு வர்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது காட் தான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குதுன்னா அவங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. வந்துட்டு அவங்க இருக்கிற அந்த பாஸ் அவங்க கண்ணுக்கு தயவுக்கு பாராட்டணும், அவங்க நல்லா பேசணும், பிடிச்ச மாதிரி, அது எல்லாமே ஒரு உலக பிரகாரமான ஒரு சிஸ்டம்ஸ். ஆனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் பண்ணி ஒரு பாதைக்கு கொண்டு போகிறது காட் மட்டும்தான். ஸோ அதில் நிறைய ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணால் அப்படி போகலான்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் இருக்கே தவிர, பட் அது எல்லாமே செய்ய வைக்கிறது கூட காட் தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாமே காரணம் காட் மட்டுமே. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ காட் அதையே அறுக்க உங்களை வைப்பார், அவ்வளோதான். அதனால் காட் இல்லைன்னு இல்லை. உங்கள் வாழ்க்கை கெட்டதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் பாவம் செய்திருக்கிறீங்களோ அதனால் எல்லாமே உங்களுக்கு அகென்ஸ்டாக வருது. அதனால் உங்களுடைய பிஹேவியர்னால் உங்களுக்கு சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் உங்களை வெறுக்கிறாங்க.
உங்கள்கிட்ட கைண்ட்னஸ் இல்லாததுனால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை ரொம்ப ஹார்டான பர்சனாக பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட ஒரு உண்மையான தாழ்மை இல்லாததுனால உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி போயிட்டு உங்களை பற்றி உங்களுடைய ட்ரூ நேச்சரை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அதுதான் காசிப்பாக மாறுது. அந்த காசிப் உங்கள் காதுக்கு வரும்போது உங்கள் மனசு ஹர்ட் ஆகுது. பட் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக ஜாலியாக சகஜமாக நல்லா காட் சொல்லுகிற வழியில் நீங்கள் நடந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றிலும் ஒரு கணங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஸோ இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும்ன்ட்டு காட் அந்த கோட்பாடை வச்சுருக்கிறதுனால தான் தீமை நடக்குது. அப்போது இப்படி பண்ணால் நல்லது தான் நான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த கோட்பாடு வழி நடக்கும்போது நல்லது நடக்குது. அதனால தான் காட் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிள் கொடுத்துருக்கிறார். நான் தான் தீமையும் அனுமதிக்க போகிறேன், நான் தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவும் மாற்ற போகிறேன், ஒரு மனுஷனோட இருதயத்தை கடினமாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போது நான் உங்களுக்கு நல்லவராக இருக்கணும், தேவனாகிய நான் உங்களுக்கு நல்லவராக இருக்கணும், உங்களை நான் அதிகமாக நேசித்து உங்களை தலை உயர்த்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நான் தான் அதை செய்யணும். அப்போ நான் அதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் படித்து நான் எழுதியிருக்கிறத படித்து கனி கொடுங்க. அது உங்களுக்கு நன்மையில் கொண்டு போய் முடியும். நான் என்னுடைய கிருபையை உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் எழுதினதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ஒரு ஜீவ பாதையாக காடே வந்துட்டு நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு பாதையாக இருக்கும். ஸோ இதுதான் காட். இவர் தான் காட். நல்லவருக்கு நல்லவராயும் மாறுகிறவர்களுக்கும் மாறுகிறவராகவும் இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை நேசித்தால் அவரும் நம்மை நேசிப்பார், நாம் அவரை மறுதலித்தார் அவரும் நம்மை மறந்து போவார், மறுதலிப்பார். காட் பட் எதுக்கு நம்ம காட் வந்துட்டு நம்ம பின்னாடியே வராரு, நம்மளை அனுதினமும் நம்மளை மனம் மாற சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல. காட் எப்போவுமே நம்மளை நேசிப்பார், எப்போவுமே கைவிட மாட்டார், எல்லாமே உண்மை தான். ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, காட் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் நடப்பார். அவர் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. ஸோ நம்ம அவரை நேசித்தாதான் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம அவரை வெறுத்து பொல்லாங்கு செய்யும் பொழுது பொல்லாங்கை அவர் அனுமதிப்பார். அவர் அந்த இடத்துல வந்து பாசம் காட்டுவார் இல்லை. பாசம் எப்போ காட்டுவார் அப்படின்னா நம்ம மனம் மாதிரி திருப்பி போகும்போது ஆசையோடு மறுபடியும் ஏற்றுப்பார். அதுதான் ஏசப்பா என்னை ஸ்டில் நேசிக்கிறார், காட் என்னை ஸ்டில் நேசிக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்கின்றதுக்கான அர்த்தம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்னை நேசிக்கிறாரு, காட் என்னை ஒரு நாளும் கைவிடலை, காட் என்னை ஒரு நாளும் என்னை வெக்கப்பட விடலை அப்படின்ட்டு சொல்கிறவங்களோட லைஃப்பை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். முழுக்க ஒரு ஃபெயிலியரான லைஃப், ஒரு எக்குத்தப்பாக நடக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாதான் இருக்குது. பட் வார்த்தையில் சொல்லுவாங்க காட் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட் எப்போவோ கைவிட்டுட்டு இருப்பார். பிகாஸ் அவங்க காடை பிடிச்சிக்கல. ஓகேவா? ஸோ பட் அவங்க டெய்லி மனம் திரும்பி காட் கிட்ட வர்றதுனால அவங்கள காட் மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. ஸோ அதுதான் அவங்க அன்பாக நினச்சிட்டாங்க. பட் காடோடைய அன்பு அதற்கும் மேலே இன்னும் பல படிகள் மேலே இருக்கிறது. ஸோ நம்ம காடை அதிகமாக நேசித்து காட் மட்டுமே நேசிச்சுட்டே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவரும் நம்மளை நேசித்து அவரே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஆல் மைட்டி அவரே நம்மளோடு இருந்தார் அப்படின்னா உலகத்தில் எந்த மனுஷன் உங்களை எதிர்த்தாலும் உங்களை குற்றங்குறைகள் சொன்னாலும் வேணும்னே அவங்களுக்கு முன்பாக எல்லாத்தையுமே அவர் உருவாக்கியிருக்கிற எல்லா ரீசோர்ஸஸ் பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றி அவங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். இல்லையா? வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருத்தரை பகைச்சு கொண்டு, இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, இஃப் யூ பைட் ஒன் another, நீங்கள் ஒருத்தர் சண்டை போட்டு உன்னால் தான் அந்த தப்பு, நீ மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஸ்டப்பனாக இருந்துக்கிட்டு கடிச்சு கொதறிட்டே இருந்தாங்கன்னா பி கேர்ஃபுல் லெஸ்ட் யூ ஹவ் பீன் டிவோர்ட் பை ஈச் அதர் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. நீங்கள் ஒருத்தர் பீறி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அப்போனா எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருங்கன்னு பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இவர் தான் தேவன். ஸோ அவரை நேசித்தோம் அப்படின்னா அவருடைய நேசத்தை நம்ம மேலே காட்டுவார். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக மறந்து போவார். நோ மேட்டர், ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், காட்
லவ்ஸ் மீ ஸோ மச். காட் என்னை மன்னிப்பார்னு சொன்னாலும் கூட உங்கள் லைஃப் அப்படியே தான் இருக்கும். காட் உங்களை தூக்கிட்டு போயிட்டு த்ரான்லேயும் உட்கார வைக்க மாட்டார். உங்களை ஒரு பெரிய அளவு மாற்ற மாட்டார். உங்களுடைய கிரியைகளின்படி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கான பலனை கொடுத்துட்டு இரக்கத்தை மாட்டம் காமிச்சு உங்களை உயிர் வாழ வச்சுட்டு போயிட்டே இருப்பார். பட் எந்த ஒரு ஸ்பெஷலான மிராக்கிள், எந்த ஒரு ஸ்பெஷலான கிரேஸ் எதுவுமே உங்கள் லைஃப்பில் இருக்காது. என்ன தான் ஜீசஸ் லவ்ஸ் மீன்னு சொன்னால் கூட யூ வில் பி அட்டர் ஃபெயிலியர். பேலன்ஸ் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.